ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மேப்டெக் தமிழ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர்னு ஒரு அப்ளிகேஷன் வேணும். நான் கீழே லிங்க் தரேன். கைன்மாஸ்டர் ப்ரோ ஏற்றிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 16:9 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃபோட்டோவை கொடுங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். டிக்கெட் கொடுத்துட்டு இந்த டிக்கெட் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகக்கூடாதுன்னா இந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை அமைக்கிட்டு கரெக்டாக உங்கள் 2 கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தெரியும்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈக்குவல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ எத்தனை நிமிஷம், உங்கள் வீடியோ எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 செகண்ட் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நான் வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் போய் ஏற்றிக்கோங்க. இப்போ வீடியோ இப்படி ஆப்ஷன்ஸாக தான் தெரியும். ஃபுல் சைஸாக ஆக்கணும்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா ஆஃப் பக்கத்தில் இருக்குது 2 சைஸ் ஃபுல்லாக, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ டிக் கொடுங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் போங்க. கீழே லாஸ்ட்டில் பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் வைங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு மறுபடியும் வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் செட் பண்ணல. இந்த பார்த்தீங்களா 3வது அதை ஃபுல்லாக கூட்டுக்குங்க. 2வது லைட்டாக கூட்டுங்க. இந்த ஃபஸ்ட் இருக்கிறது தொடவே தொடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நல்லா தான் தெரியும். நான் வால்யூமை குறைச்சிட்றேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்படி எதிர்த்துட்டு வந்தீங்கன்னா விக்னெட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குன்னா மூலையில் கருப்பாக தெரியும். அதனால உங்கள் வீடியோ சூப்பராக தெரியும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம்.